ஏம்மா கொட்டிடுச்சுல்ல, அதை எடுத்து போட்டுடு, நான் உனக்கு காசு தரேன், போய் கேன்டீனில் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொன்ன விஷயம், இல்லை எனக்கு காசு வேண்டாம், நான் அந்த சாப்பாடை தான் சாப்பிடுவேன் சொல்லிவிட்டு அந்த சாப்பாடையே சாப்பிட்றான். இவங்க சொல்ல சொல்ல கேட்காம அவள் சாப்பிட்றான். அப்போது இவங்களுக்கு கோபம் வந்துடுது. நீ வா பிரின்ஸிபால் ரூமுக்குன்னு சொல்லிட்டு பிரின்ஸிபால் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரின்ஸிபால் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனால் அவரும் அதையே சொல்கிறார். ஏம்மா, எதுக்காக நீ அந்த சாப்பாடையே சாப்பிடணும்? நாங்கள் காசு கொடுக்க மாட்டோமா? வாங்கி கொண்டு போய் கேன்டீனில் எதனா வாங்கி சாப்பிட வேண்டியது தானே, அந்த கொட்டின சாப்பாடை நீ ஏன் எதுக்கு சாப்பிட்ற அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் காசு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். பிரின்ஸிபாலுக்கு கோவம் வந்துடுது. நாங்கள் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கோம், நீ பாட்டு சொன்னதே சொல்கிற, என்ன உனக்கு 7:30 மணிக்கு நான் ஸ்கூலுக்காக கிளம்பணும்னா அம்மா எனக்கு 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். அந்த 4:30 மணிக்கு எந்திரிச்சு அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு எனக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட அப்பா ஒரு கூலி தொழிலாளி. அவர் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பைசாவாக சேர்த்து தான் என்னை படிக்க வைக்கிறார். காசை கொண்டு வந்து தான் எங்கள் அம்மாவுக்கிட்ட கொடுக்குறாரு. எங்கள் அம்மா கிட்ட கொடுத்த காசை தான் அம்மா எனக்கு எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு தராங்க. அப்போயே பிரின்ஸிபலுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. 10th படிக்கிற ஒரு பொண்ணு இவ்வளவு நல்லா பேசுகிறா. உடனே அவள் அதை மட்டும் நிற்கலை, இன்னொன்று சொல்கிறா. இந்த அரிசி விளைவிக்கிறதுக்கு ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாற்று நட்டு சேத்துல அவங்க காலை ஒரு நாள் ஃபுல்லும் அவங்க அதுலேயே இருக்கணும். தண்ணி கிடைக்கலையா கஷ்டம். கர்நாடகாவை கேட்குறாங்க, கேரளாவை கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாற்றும் ஒவ்வொரு நெல்லும் அவ்வளவு அவங்களோட கஷ்டம். அதை மாதிரி ஒரு பருக்கையை நான் வேஸ்ட் பண்ணால் கூட அந்த விவசாயியை கேவலப்படுத்துகிற மாதிரி அதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே இவர் ஸ்கூல் ப்ரேயரில் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்லி, இவ தான் இனிமே ஸ்கூல் லீடர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாராம். இந்த மாதிரி ஒன்றும் தெரியணும், சுற்றி என்ன நடக்காதான்